வணக்கம் மாணவர்களே. உலகம் என்றால் என்ன? சற்று புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு உலகத்தில் வாழும் அனைவருமே உலகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். உலகம் என்றால் என்ன? அதாவது தாவரம், சங்கமம். நம்முடைய ஞானிகள் பிரித்தால் பிரித்தது தான். அசையும் உயிரினம், அசையா உயிரினம். புரியுங்களா? பொருள்களின் கூட்டுத்தான் உலகம். எத்தனையோ மலை இருக்கிறது, கடல் இருக்கிறது, ஆறு இருக்கிறது. சரி, இவையெல்லாம் இருக்கிறது. பொருள்களின் கூட்டு. முதல்ல 2 பிரிவாக பிரித்தாங்க. அசையும் உயிரினம், அசையா உயிரினம். அசையும் உயிரினம் நம்ம போன்ற ஜீவராசிகள். அசையா உயிரினம் என்பது தாவரம். மலை, ராக்னு சொல்கிறோமே, மலைகள். புரியுங்களா? மரங்கள்லாம் ஒரே இடத்துல தான் வாழும். அசைஞ்சு இடம் விட்டு இடம் பெய்யாது. இதுதான் தாவரம், சங்கமம். பொருள்களின் கூட்டு அப்படின்னார்கள் நம்முடைய ஞானிகள். இப்போ பொருள்கள் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? பொருள்களின் கூட்டு. புரியுங்களா? அப்போ பொருள்கள் என்றால் என்ன? அடுத்த கேள்வி பிறக்கும்ல. புரியுங்களா? நம்முடைய ஞானிகள் வகுத்தார்கள். குணங்களின் கூட்டு பொருள்கள் அப்படின்னார். என்ன சார் குணங்கள்? அதாவது இப்போ நான் வேற, நீங்கள் வேற. மனிதர்கள் என்றால் ஒரே மாதிரி மனிதன் இருக்க வேண்டியதானே. உங்களுக்குள்ளே குணங்கள் வித்தியாசப்படுகின்றன. இப்போ மாமரம் இருக்குது, பலாமரம் இருக்குது. ஒரே விதமான சுவையை கொடுக்க வேண்டியதானே. வெவ்வேறு சுவைகளை கொடுக்கின்றன. அதே போல் ஜீவராசிகள், உயிரினங்கள் எல்லாமே அப்படி தான். அந்த குணங்களுக்கு ஏற்பதான் அது பொருள்களாக மாறுகிறது. இப்போ குணங்களின் கூட்டு பொருள்கள். உலகம் என்றால் என்ன? அசையும் உயிரினம், அசையா உயிரினம், தாவரம், சங்கமம். பொருள்களின் கூட்டு. அப்போ பொருள்கள் என்றால் என்ன? குணங்களின் கூட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான குணங்கள் இருக்கும். அந்த குணங்களின் கூட்டு தான் பொருள்கள். ஆனால் ஞானிகள் அதை மறுத்தார்கள். என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அங்கே ஒரு பொருளில் என்னென்ன குணங்கள் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ மாமரம்னா மரம் பச்சையாக இருக்கும், இலையெல்லாம் பழம் சுவையாக இருக்கும், பழம் சிவப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். புரியுங்களா? அதே பலாமரத்துக்கு வித்தியாசமாக இருக்குது. இப்போது அதனுடைய குணங்கள் வேறு, இதனுடைய குணங்கள் வேறு. இப்போ உலகத்தில் எவ்வளவு பொருள்கள் இருக்கின்றன, எவ்வளவு குணங்கள் இருக்கின்றன. நீ ஒன்றும் கவலைப்படாதே. அடிப்படையிலே 3 குணம்தான். நான் சொல்வது புரியுங்களா? அடிப்படையிலே 3 குணம்தான். அது என்ன குணம்? சாஸ்திக குணம், ராஜச குணம், தாமச குணம். சாஸ்திக குணம் என்பது நல்லியல்புக்கான குணம். ராஜச குணம் என்பது முயற்சிக்கான குணம். தாமச